செய்ய வந்திருக்கோம். வாங்க அறுவடை செய்யலாம். நம்ம இந்த மாதிரி சிசரை வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி ரொம்ப நல்லது மக்களே. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசைன்னு காயோடு சேர்த்து நல்லா சமையல் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகாக பச்சை பசைன்னு இருக்குது. போகிறோன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கின 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேவைங்கிற அளவுக்கு சிறுபருப்பை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து துருவிய தேங்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வச்சு மணத்தக்காளி கீரையை பொரியல் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து தேவைங்கிற அளவு மிளகாய், 10 நிமிஷம் மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. வத்தல் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். தேவைங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச மணத்தக்காளி கீரையை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். மக்களை ஆட் பண்ணி வச்சு இதில் காயும் சேர்ந்துருக்கணும். காய் பூ எல்லாமே சேர்ந்துருக்கணும். போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நல்லா வசக்கிட்டுக்கோங்க. இந்த கீரை கசக்குன்ட்டு பொதுவாகவே நிறைய பேர் செய்ய மாட்டேங்க. அதுக்கு வேண்டி தான் கொஞ்சோண்டு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். லேசாக அரைவாசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, சூப்பராக நல்லா வசங்கிட்டு இனி சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கலாம். போட்டால் கசப்பு தன்மை எடுக்கும். இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ஆட் பண்ணால் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் மக்களே. ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூ காய் எல்லாம் போட்டதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க வேண்டான்ட்டு. வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிட்டு பாருங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.